அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன். தயவு செஞ்சு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். நாளைக்கு மாதிரி ஒரு நாள் நமக்கு வாழ்க்கையில் கிடைக்காது. ஏன்னா செவ்வாய்க்கிழமை அதே சமயத்தில் இந்தியாவில் தெரியக்கூடிய நம்மளுக்கு அந்த கிரகணம், அதே சமயத்தில் அது ஒரு சாதாரண பௌர்ணமியில் வர கிரகணம் மாதிரி இல்லாமல் மாசி மகத்தில் வருது. அது செவ்வாய்க்கிழமை வருது. அதில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு திறந்த கோயிலாக இருந்தால் கூட பரவாயில்ல, அம்மனாக இருக்கணும். இல்லைன்னா வெளியிலேயே கூட அரச மரத்துக்கிழ ஒரு நாகம் இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் கூட அந்த இடத்துல ஒரு எலுமிச்சை தீபம் நீங்கள் போட்டுடுங்க. போட்டுட்டு முக்கியமாக உங்கள் வேண்டுதல்களை முதல்ல உங்கள் தீய சக்திகள், போன ஜென்மத்தில் இருந்த பாவங்கள், இந்த ஜென்மத்து பாவங்கள், வேறு எதனா போன ஜென்மத்தில் உங்களுக்கு மற்றவங்க உங்கள் மேலே வச்ச உங்கள் தாய் தந்தை மீது வைத்த விஷயங்கள், அது நான் சொல்கிறேன் பாருங்கள். இன்னொரு சுல ஆத்மா அந்த மாதிரி விஷயங்கள், அந்த சுல ஆத்மா விஷயம் மட்டும் அது எல்லாருக்கும் இருக்குதில்ல. அது யாரோ ஒரு 10 பேருக்கு ஒருத்தரோ இல்லது 1,00,000 பேருக்கு ஒருத்தரவோ தான் இருக்குது. அதில் நீங்கள் ரொம்ப வாழ்க்கையில் தொடர்ந்து சிக்கல்களில் மாட்டிக்கொள்கின்றீர்கள். தொடர்ந்து உங்கள் வீட்டில் நிறைய சிறு குழந்தைகளே நிறைய குழந்தைங்க போயிடுது, வயிற்றுக்குள்ளே போயிடுது, பிறக்கும்போது போயிடுது. அது தொடர்ந்து உங்களுடைய தந்தை வழியிலையோ கணவர் வீட்டு வழியிலையோ உங்கள் சார்பாக நடந்து கொண்டே இருக்கின்றதுனாவே அங்கே நிச்சயமாக சுலாத்மா மேட்ரு இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு கிரகண சமயத்தில் எலுமிச்சம்பழத்தில் போயிட்டு விளக்கு ஏற்றுறதுன்றது ரொம்ப அதில் ராகு காலத்தில் ஏற்றுறது இன்னும் பெஸ்ட்டு. ஆனால் அன்னைக்கு 4:30 மணிக்கு ராகு காலம் தொடங்கிடுது, கிரகணம் தொடங்கிடுறதுனால கோயில் மூடலாம். 3 மணிக்கே ஒரு வேளை மூடாமல் ராகுகால பூஜை பண்ணுற கோயில் எதனா இருக்குதான்னு பார்த்து ஏற்றிருங்க. அப்படி இல்லைனாலும் அதை கோயில் சாத்துறதுக்கு முன்னாடியே இன்றைக்கே விசாரித்து வச்சுக்கிட்டு சாத்துறதுக்கு முன்னாடியே நீங்கள் உச்சி 12 சமயத்துலையோ இல்லை காலையிலேயோ கூட நீங்கள் செவ்வாய்க்கிழமை அந்த எலுமிச்சை தெய்வம் ஏற்றிருங்க. ஆனால் மேக்ஸிமம் நீங்கள் அந்த 3-4:30க்குள்ளே ஏற்றுறது தான் ரொம்ப ரொம்ப சரியாக இருக்கும். ஓப்பனாகவே இருக்கிற கோயில்கள் அல்லது ஓப்பனாகவே அரச மரத்துக்குடைய நாகம் எதனா இருந்ததுன்னா அங்கேயும் ஏற்றிடலாம் நீங்கள். ஏன்னா அது மூட மாட்டாங்கன்றதுனால அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணிட்டீங்களான்னா உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீவ் ஆகிறத நீங்கள் ஒரே ஒரு வாரத்துக்குள்ளேயே நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். அந்த எலுமிச்சம்பழம் தெய்வம் ஏற்றதோட அந்த இடத்துல உங்கள் வேண்டுதலை நல்லா கரெக்டாக வைக்கணும். உங்களுக்கு அந்த தீய சக்திகள் அழிகிற விஷயங்களையும் வேண்டணும், உங்களுக்கு வேணுன்ற விஷயங்களையும் வேண்டணும். முடிஞ்சால் நீங்கள் உங்களுக்கு வேணுன்ற உங்கள் விருப்பத்தை எழுதி கூட அங்கேயே எங்காவது ஒரு மரத்தில் கூட கட்டிட்டு வரலாம். இது ரொம்ப தவறு விடாதீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு அந்த கிரகண சமயம் இருக்குது பார்த்திங்களா, அந்த சமயத்தில் நீங்கள் அறிவோம் மகாகாளி, நான் ஏற்கனவே கொஞ்சம் பெரிய வீடியோவில் நேற்று சொல்லியிருந்தேன். அறிவோம் மகாகாளியை 1008 முறை செவ்வாய்க்கிழமை ஆரம்பித்து செவ்வாய்க்கிழமையில் வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து வெள்ளிக்கிழமை 8 நாள் எழுதணும். அதை விளக்கேற்றி வச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டே எழுதணும். அது முடிஞ்சால் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். அது நாளைக்கு ஆரம்பித்து அந்த கிரகண நேரத்துலேயே ஆரம்பித்து, ஏன்னா கிரகண நேரத்தில் சண்டிங் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த விஷயமே. அந்த கிரகண நேரத்தில் போயிட்டு நம்ம எப்பவுமே பண்ணுற வீட்டு பூஜைகள் மாதிரி பண்ணக்கூடாது. சண்ட் பண்ணுறதோ இல்லை உட்காந்து விளக்கேற்றி வச்சுட்டு தியானம் பண்ணுறது அந்த அளவுக்கு தான் அது ரொம்ப பெஸ்ட்டு. அதில் நீங்கள் அந்த அறிவ மகாகாளி எழுதி அடுத்த செவ்வாய்க்கிழமை வரைக்கும் நீங்கள் எழுதுனீங்கன்னா 8 days எழுதுனீங்கன்னா அது ஒரு மகா பெரிய சக்தி உங்களுக்கு கிடைக்கும், ஆன்மீக சக்தி கிடைக்கும். அது கன்ஃபார்ம்.